தூத்துக்குடி மாவட்டம் வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்த இடத்தில் கண் பார்வை குறைபாடுள்ள சிறுமியை கண்ட கனிமொழி கருணாநிதி மருத்துவ சிகிச்சைக்கு உறுதியளித்தார். திருச்செந்தூர் அருகே உள்ள சொக்கப்பழங்கரை கிராமத்தில் வெள்ள பாதிப்பை அவர் ஆய்வு செய்த போது கண் பார்வை குறைபாடுள்ள சிறுமியை கண்டு அவரிடம் சென்று விசாரித்தார். தனது பெயர் ரேவதி என்றும் 7ஆம் வகுப்பு படித்து வருவதாகவும் கூறிய அந்த சிறுமி கண் பார்வை பிரச்சினைக்கு மருத்துவ சிகிச்சை வேண்டும் என்று கனிமொழியிடம் கூறினார். அந்த மாணவியிடம் உடனடியாக கண் மருத்துவ சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்வதாக கனிமொழி உறுதியளித்தார். மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பில் சென்னை எழும்பூரில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, பாண்டிச்சேரியைச் சேர்ந்த பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் மற்றும் வியாபாரிகள் சங்கத்தினர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய கூட்டமைப்பின் சென்னை ஒருங்கிணைப்பாளர் சங்கர், 400 சங்கங்கள் இணைந்து 7 முறை முதல்வரிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறினார். போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வந்த பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன், சொந்தமாக சூரிய மின்சக்தியில் மின்சாரம் உற்பத்தி செய்து பயன்படுத்துவதற்கு தமிழக அரசுக்கு எதற்கும் மின்கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.